தங்கள் ஊரில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த பெண் உள்ளிட்ட அவரது 2 மகள்களை சில தினங்களாக காணவில்லை என்றும் அந்த பெண்ணின் கணவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அந்த கிராமத்து தலைவர் அளித்த புகாரில் உத்தரப்பிரதேச போலீசார் நடத்திய விசாரணையில் கௌரவத்தால் நிகழ்த்தப்பட்ட பயங்கர சம்பவம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் சாமிலியை சேர்ந்தவர் ஃபரூக். இவரது மனைவி தாஹிரா. இவர்களுக்கு ஷரீன், அஃப்ரின் என 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். இந்த நிலையில் ஃபரூக்கின் மனைவி தாஹிரா ஒரு இடத்தில் வேலை பார்த்து வந்தார். கடந்த சில தினங்களாக அந்த வீட்டில் இருந்த தாஹிராவோ அவரது மகள்களோ வெளியே வரவில்லை. அவர்களது நடமாட்டம் இல்லாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் ஊர் தலைவருக்கு தகவல் தெரிவித்தனர். மனைவி மகள் எங்கே என்று கேட்டபோது ஃபரூக் முறையான பதிலை தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து காவல் நிலையத்திற்கு சென்ற ஊர் தலைவர் ஃபரூக்கின் மனைவி தாஹிராவையும் அவரது 2 மகள்களையும் காணவில்லை என்றும் அவரது கணவர் ஃபரூக்கின் நடவடிக்கையில் சந்தேகம் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தார். இதையடுத்து சாமேலி போலீசார் ஃபரூக்கை பிடித்து விசாரித்த போது தனது பேச்சை கேட்காமல் நடந்த காரணத்தால் மனைவியை கொலை செய்ததாக ஃபரூக் தெரிவித்தார். வேலைக்கு சென்றபோது புர்கா அணியாமல் சென்றதாகவும் இதனை கண்டித்து அவரை எச்சரித்ததாகவும் தாஹிரா தனது பேச்சை கேட்காமல் சண்டையிட்டதால் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவித்தார். மனைவி மீதுள்ள வெறுப்பு காரணமாக 2 மகள்களையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்ததாக ஃபரூக் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து 3 பேரது சடலங்களையும் எங்கே என்று விசாரித்த போது மனைவி மற்றும் 2 மகள்களின் சடலங்களையும் வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி புதைத்திருப்பதாக கூறி போலீசாரை அதிர வைத்தார் ஃபரூக். இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டனர். ஃபரூக்கின் வீட்டில் புதைக்கப்பட்ட 3 பேரது சடலங்களும் தோண்டி எடுக்கப்பட்டது. 3 பேரது சடலங்களும் பிணக்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு குறித்து விவரித்தார் காவல் கண்காணிப்பாளர் NB சிங். பழமைவாத கொள்கை கொண்ட ஃபரூக் தனது மனைவி தாஹிராவை பர்தா மற்றும் முக்காடு போட்டபடியே வீட்டில் வைத்திருந்தார். குடும்பத்தில் ஏற்பட்ட பணப்பிரச்சனையால் தாஹிரா வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது புர்கா அணியாமல் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2 மாதங்களாக ஃபரூக் வாக்குவாதம் செய்த நிலையிலும் தாஹிரா பர்தா மற்றும் முக்காடு அணிய மறுத்துள்ளார். இதனால் உண்டான சண்டையால் அவர் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். 2 பெண் பிள்ளைகளும் தாயுடன் சென்று விட்டனர். இருந்தாலும் மனைவி மீது ஆத்திரம் அடங்காமல் இருந்த ஃபரூக் அவரை கொலை செய்ய திட்டமிட்டதோடு கைத்துப்பாக்கி ஒன்றையும் வாங்கியுள்ளான். एक गांव वहाँ पे है गड़ी दौलत, जहाँ पे एक व्यक्ति फारूक है और उसने अपनी पत्नी 2 बच्चियों की हत्या कर दी और डेड बॉडी कल हम लोगों ने गड्ढे से निकाल के बरामद कर लिया है. पूरी घटनाक्रम इस तरह से है कि फारूक जो है एक होटल पे रोटी बनाने काम करता है शामली में और वो काफ़ी गरीब है. उसके 5 बच्चे हैं. उसकी शादी लगभग 18 साल पहले मुजफ्फरनगर के मंसूरपुर थाने के एक गाँव में हुई थी. उसकी पत्नी घर पे रहती थी और उसके बच्चे भी पढ़ लिख नहीं रहे थे. बड़ी बेटी की 14 साल थी, छोटे की 6 साल थी. बीच में उसके 2 बेटे और एक बेटी भी थी. कल एक जानकारी थाने पे आई कि एक फारूक नाम का व्यक्ति है, उसकी 2 बेटियां और उसकी पत्नी काफ़ी दिन से गायब है, मिल नहीं रही हैं. इस बात को लेकर हमारे चौकी गंगेरुआ SHO कांदला सतीश जी उसको बुलाए, फारूक को, उनसे बातचीत हुई. उसने पहले तो गुमराह करने का प्रयास किया, बाद में उसने पूरी घटना बताया. उन्होंने बताया कि साहब मेरी शादी 18 बरस पहले हुई थी. मैं अपनी पत्नी को काफ़ी पर्दे में रखता था, नकाब और बुर्के में, कभी उससे बाहर नहीं निकली थी. लेकिन विगत 1-2 महीने से काफ़ी झगड़ा हमसे कर रही थी और 1 महीने पहले वो हम अपना बुर्का और नकाब निकाल के फेंक दिया. उसने बताया कि अब मैं ओपन रहूँगी, हम भी काम करेंगे और हमारे बच्चों को दिक्कत हो रही है. फिर वो अपने आप चली गई पब्लिक ट्रांसपोर्ट से अपने मैके मुजफ्फरनगर में. டிசம்பர் 10ஆம் தேதி தாஹிராவிடம் சண்டையிட்டு தலையின் பின்புறத்தில் சுட்டுக் கொலை செய்ததோடு தாயின் பேச்சை கேட்டதால் தனது மூத்த மகளையும் சுட்டுக் கொன்றுள்ளான். தன் இளைய மகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல மனமில்லாமல் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக ஃபரூக் போலீசாரிடம் தெரிவித்தான்.
3 சடலங்களையும் வீட்டிற்குள் குழிதோண்டி புதைத்ததாகவும் தனது மனைவியின் முகம் எவருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக புகைப்படம் எடுக்கப்படுவதை கூட ஃபரூக் விரும்பாததால் எந்த அரசாங்க நலத்திட்டங்களையும் பெற்றதில்லை என்று தெரிவித்தார்.